அயோத்தி ராமர் கோவில் அஸ்திவாரத்தை வலுவாக்கும் தமிழக கற்கள் தொழில்நுட்பம் குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் தரும் தகவல்களை பார்க்கலாம். அயோத்தி ராமர் கோவில் கட்டமைப்பு கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டி பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய கோவில் திறப்பு விழா 22ஆம் தேதி ஜனவரி நோக்கி தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கோவில் கட்டுவது என்பது கட்டமைப்பு ரீதியாக பல சவால்களை முதலிருந்து பார்த்திருக்கு. என்ன காரணம்னா, இந்த பகுதியுடைய மணல் என்பது இந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான கட்டமைப்புக்கு ஏற்றதாக இல்லை. இங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்கள்லாம் இல்லை இந்த இவ்வளோ பெரிய கட்டமைப்பை இங்கே கட்டுறது அப்படிங்கிறது சாத்தியமற்றது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா லூஸ் சாண்ட். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐஐடி மெட்ராஸுடைய உதவியை நாடுறாங்க. ஐஐடி மெட்ராஸ் தான் அதற்கு தீர்வு கொடுக்குது. சென்னை ஐஐடி என்ன தீர்வு கொடுக்குது அப்படின்னா, ஒரு 15 மீட்டர் இந்த தோண்டி இந்த மண்ணையே மாற்றிடலாம். ப்ராசஸ் ஸ்டாண்டை நம்ம வந்து கெமிக்கலி ப்ராசஸ் ஸ்டாண்டை ஒரு புது ஒரு கான்க்ரீட் அமைப்போட கெமிக்கல் ப்ராசஸிங்கோட ஒரு வலுவான அமைப்பாக உருவாக்கலாம் அப்படின்னு இந்த மணல் அமைப்பை மாற்றப்பட்டு ஐஐடி மெட்ராஸுடைய வல்லமையோடு ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டு ஒரு பாறை போல் அது உருவாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த கெமிக்கல் ப்ராசஸிங் அப்புறம் அதன் மேலே கிரானைட் லேயர்ஸ், குறிப்பாக நம்ம ஹொசூர், பெங்களூரு இங்கேருந்தெல்லாம் எடுத்து வரப்பட்ட கிரானைட் லேயர்ஸ் மேலே இந்த கட்டமைப்பு என்பது உருவாக்கப்படுகிறது. ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த கட்டுமானம் நீடித்து வலுவானதாக 1000 ஆண்டுகளுக்கு மேலே நிலைக்கும் என்று. இதுவரைக்கும் இந்த பகுதி அவாத் ரீஜன் என்று சொல்லுவாங்க. இன்னும் கூட எக்ஸ்டெண்டட் ரீஜன், இந்த அயோத்தியாவிலேருந்து நேபாள் வரைக்கும் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள்லேருந்து பாடம் எடுத்துக்கொண்டு அதில் வல்லுநர்களை கண்டறிந்து 50 மடங்கு நிலநடுக்கம் வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இதை கட்டுறாங்க. அவங்களுடைய இலக்கே இது ஒரு அழகுற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பியூட்டியாக இருக்கணுங்கிறத தாண்டி இது நிலைத்து நிற்கணும், காலாகாலத்துக்கும் நிலைத்து நிற்கணும். குறைந்தபட்சம் 1000 ஆண்டுக்கு எந்த ஒரு ரிப்பேரும் செய்ய தேவையில்லாத அளவுக்கு ஒரு அமைப்பாக இருக்கணும். அதையும் தாண்டி இது நிலைத்து நிற்கணும். தென்னிந்தியாவில் பெரிய கோவில் போல, நமது மீனாட்சி அம்மன் கோவில் போல இதுல இருந்தெல்லாம் நிறைய படிப்பினை கற்றுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு கோயிலுடைய அம்சங்களை அடிப்படையாக கொண்டு அது எப்படி இவ்வளவு காலம் நீடித்து நிற்கிறது என்று அதிலிருந்து எடுத்த பாடம், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் இந்த கோவிலானது வடிவமைக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக ஐஐடி சென்னையும் சரி, நம்ம ஹொசூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய கிரானைட்டும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய அஸ்திவாரம் வலுவாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வல்லமை என்பது இந்த ஒரு பொருட்களும் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அயோத்தி ராமர் கோவில் வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சௌஹானுடன் ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.